அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளு உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருப்பட்டி தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு. ஓகே, இப்போது வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் இந்த மாதிரி உரித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி முரத்தில் வச்சு புடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் இன்னும் நல்லா க்ளீனாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நான் ஏன் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் இது வேண்டாம்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஓகே, இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கடாயில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்க போகிறேன். வேர்க்கடலை வந்து இவ்வளோ நிறைய சேர்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் நீங்கள் வந்து நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கணும். இதையும் நான் வந்து கடாயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கேட்கலாம் இதை வந்து ஒன்றாவே சேர்த்து அரைக்கலான்னு. ஒன்றா சேர்த்து அரைக்கிறப்ப கொஞ்சம் சரியாக அரையாமல் இருக்கும். அதனால தான் எல்லாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கருப்பட்டியை ஏற்கனவே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சுருங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பட்டி எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட எள்ளு மாவையும் வேர்க்கடலை மாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்னது கொஞ்சம் அரையாமல் இருக்கும் இல்லையா, அதனால தான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அரைச்சிருந்தீங்கன்னா கடாயிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். அப்போது பார்த்தீங்களா கொஞ்சம் கருப்பட்டி அரையாமல் இருக்குது, அதை நம்ம அரைச்சிடலாம். ஓகே, இப்போ கடாயில் வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக நான் வந்து வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இடையில சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கலாம். இது வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சத்தான ஒரு உருண்டை. ஓகே, ரவுண்டை எல்லாம் பிடிச்சாச்சு. ஓகே, இதே மாதிரி நம்ம வந்துட்டு எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.